உப்பு புளி காரத்தோட புளி மிளகாய் ரெசிபி பார்க்கலாமா? 50 கிராம் புளியை ஒரு கப்பு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு கெட்டி புளி கரைசல் தேவை. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற எல்லா பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா புளிக்கரைசல், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய செம டேஸ்டியான புளி மிளகாய் தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.